தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 செப்டம்பரில் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 1,14,00,000 பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் ரூபாய் 1000 மாற்றம் செய்யப்படுகிறது. 1000 ரூபாய் திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் அரசு ரூபாய் 1000 வழங்குகிறது. குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் மட்டுமே, அதாவது குடும்ப தலைவியான பெண் மட்டும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 பெற முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை முதல் இணைக்கப்பட உள்ளனர். அதாவது மே 29ஆம் தேதி முதல் திட்டத்தில் இணைவதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை கொண்டு ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம் எத்தனை இடங்களில் மற்றும் எங்கு நடக்கிறது என்று தெரியுமா? அதாவது ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம்கள் அருகில் உள்ள ரேஷன் கடையிலேயே நடைபெறும். அங்கு சென்று ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வழங்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள்: ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை விண்ணப்பதாரர்கள் கொண்டு செல்ல வேண்டும். வங்கி கணக்குகளுடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தொலைபேசியையும் கொண்டு செல்ல வேண்டும். யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்று தெரியுமா? குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டு ஒன்றுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் சரியான ஆவணங்களை காட்டி திட்டத்தில் இணையலாம். 4ஆம் தேதி நடைபெறும் முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும்.